கடகராசிக்கு விரயஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார். அதனால் எப்போ பார்த்தாலும் செலவு 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 தான். இந்த வருஷம் ஆரம்பத்திலிருந்து உங்களுக்கு செலவாகவே இருக்கும். நீங்களாவே நல்ல செலவாக பண்ணிடுங்க. இல்லைன்னா தேவையற்ற செலவுகள் ஆகிடும். யாருக்காவது பணம் கொடுத்து திரும்பி வராது. அதே மாதிரி நீங்கள் பணம் நீங்கள் வாங்கிய கடனை இந்த வருஷம் கட்டியே ஆக வேண்டிய அப்படிங்கிற சூழ்நிலைகள் வரும். அப்படி நீங்கள் கட்டுறதா இருந்தால் நீங்கள் செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் பிற்பகலில் கட்டுங்க. சீக்கிரமாக கடன் அடையும். அதே மாதிரி செலவுகள் நீங்களாக சுப செலவுகள் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லது. வீடு வாங்கலாம், அல்லது மனை வாங்கலாம், அல்லது வாகனங்கள் வாங்கலாம். அதுக்கெல்லாம் நேரம் இருக்குது. ஆனால் பழைய வாகனத்தை வாங்காதீங்க. 2ஆம் இடத்துல கேது இருக்கிறனால குடும்பத்தில் மற்ற உறவினர்களோடு பேசுகிறப்போ ரொம்ப எச்சரிக்கையாக பேசணும். விவாதங்கள் இந்த வருஷம் பண்ணவே கூடாது. விவாதங்கள் பண்ணிங்கள சண்டை பிரச்சனையாகி குடும்பத்தை பிரியக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். குடும்பத்தில் இருக்கிறவங்க, அதாவது கூட்டு குடும்பம் இருக்கிறவங்க சிலர் இந்த கடகராசியில் இருக்கிறனால கூட்டு குடும்பம் இருக்கிறவங்க இவங்க குடும்பத்தை விட்டு பிரிந்து தனி குடித்தனம் போகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இந்த வருஷம் அரசியல்வாதிகளுக்கு, இந்த கடகராசியில் அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப ரொம்ப பிரச்சனைக்குரிய ஆண்டாக இருக்குது. அதனால் மற்றவங்ககிட்ட பேசுகிறப்போ என்ன பேசுகிறோம் ஏதை பேசுகிறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. இல்லாவிட்டால் தேவையற்ற வழக்குகள் பிரச்சனைகள் வரக்கூடிய ஆபத்துக்கள் உங்களுக்கு இருக்குது. தந்தையின் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப அக்கறையாக இருக்கணும். மனைவியின் ஆரோக்கியத்திலும் அக்கறையாக இருக்கணும். மனைவிக்கும் உங்களுக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் இருக்கும். இருந்தாலும் மனைவியோடைய அந்த பூஜைகள் தான் உங்களை காப்பாற்றுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த வருஷம் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்காக ஒரு முறை திங்கட்கிழமை அன்று ஏழுமலையான தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக இந்த வருஷம் முழுசும் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.